ஹாய் மேடம். என்ன கிளாஸ் தூக்கிட்டு போயிட்டுக்கிறேங்க? என்ன குடிக்கிறேங்க? காட்டு காட்டு மீசை வந்துருச்சு எனக்கு. காட்டு என்ன பண்ணுறேங்க கிச்சனில்? ஜூஸா? மீசைக்கா நண்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆ, நீ தான் சமைக்கிறியா? உனக்கு சமைக்க இருப்பான். வா சரி வா. உங்கள் அம்மா சொல்லி தர டைம் இருக்குதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இங்கே மசாலா, பூப்பட்டை, லவங்க, தக்காளி, முட்டை. எக் பிரியாணியா? எஸ், ரொம்ப நாளாக எக் பிரியாணி செஞ்சு. பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க மசாலாலாம் கட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது லெமன் சாறு, தயிரெல்லாம் பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. அப்படியே தக்காளி கட் பண்ணிச்சிருக்காங்க. அரிசியும் ஊற வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம் என்னான்னு சொல்லிட்டு. எல்லாம் அடுப்பு மேலே தூக்கி வை. அப்படி சூடு ஏறி போச்சு, கையை வைக்க முடியல. ஊற்றிட்டேன். பாருங்க எக் குக்கரில் வச்சுருவாங்க சாப்பாடு, எக் பிரியாணி. ஆமாம், சீக்கிரமாக ஆகிடும். ஆமாம், எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு மசாலா ஐட்டம்லாம். அடுப்பு சிம்மிலே வச்சுருந்தேன். ஒரு ஜூஸை குடிச்சு வந்தால் உடம்புல அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. பொரிட்டோம். யாருக்கு? எனக்கு ஐட்டா தான் இருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம். போய் விசில் 4 விசில் கொடுத்து போ. 2 வாங்கிட்டு வா. 2 விசில். வெங்காயம் மணிச்சா? புதினா கொத்தமல்லி. இப்படி செய்து வச்சா முடியும்.
தக்காளி சேர்த்துக்கலாம். ம் ஆ குரு காப்பியா இந்த மஞ்சத்தூளா ஆமாம். ம் எக்கு ம் கிளிக்கலாம் நினைச்சு மாட்டேன். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. போட்டு அடிக்கிறீங்களா முட்டைக்கு? ஆமாம், பட்டி பக்கம் இன்னும் நல்லா அடி கோ. என்ன போட்டுக்கிறீங்க மேடம்? இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? ஆமாம். ஏங்க நீங்களும் சேர்ந்து மேலே அடிப்பீங்க லைட்டாக சரி. அவ்வளோ மசாலா கொடுத்தா இருக்கும். ம் தயிர் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ம் நெக்ஸ்ட்டு நான் இதுதான் நான் ம் கொஞ்ச நேரம் லைட்டாக விட்டு இது பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன லெமனா? ஆ, மசாலா எல்லாம் போட்டேன். தயிர் வந்துட்டேன். என்ன அரிசி போடுறீங்களா மேடம்? இப்போ ஃபஸ்ட்டு எக்கு போட்டோன்னு வச்சுக்கே, ம் எக்கு அரிசி போட்டு கிண்டக்குள்ளே இதாகிடும், உடஞ்சிடும். ஆமாம். ம் அதனால என்ன பண்ணலாம், இப்போ அரிசி போட்டு கலரிட்டு அப்புறமா அப்படியே எக்கு போடலாம். ஓ அரிசி போட்டாச்சு. எத்தனை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாமா? அரிசி 2 டம்ளர் அரிசியா?
2 டம்ளருக்கு கொஞ்சம் குறையதாங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. ஆமாம். ம். போட்டு அவ்வளோதான். இனிமேட்டு போட்டு மூட்டு வந்துடுறேன். இருங்க, உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு முட்டையை போட்டு மூடிடலாம். ம். என்னாச்சு கல் உப்பெல்லாம்? போட்டிருக்கேன், ம். கொஞ்சம் கரையணும். ம். நான் கொஞ்சோண்டு போட்டு ம். போதும். முட்டை உப்பு. போட்டுக்கலாம். ம். முட்டையை வறுத்து கூட போடலாம் ம். ஆயிலில். நான் இன்றைக்கி அப்படி தான் போடுறேன். எல்லாம் கிழிச்சு விட்ருக்கேன். ம். இந்த இதில் இருக்கிற மசாலா காரமெல்லாம் முட்டையில் இறங்கிடும். தெரியல, கை தவறுது. இப்போ தான் கெஸ்ட்டு வந்துட்டு போனாங்க. திருப்பி சரி, கொதி வரட்டும், மூடிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், டைம் பாஸுங்க உட்காந்துட்டு வேர்க்கடலை வேக வச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு வச்சே சரியாக இருக்குது. ம். அது வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்றேன். ம். ஒருத்தன் ட்ரெஸ் போடாதான். இப்போ என்ன கைக்கு வாய்க்கும் சண்டையா? பாருங்க முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மாட்டது. குக்கரை போட்டு விசில போட்டுடலாம். சாப்பிட விசில் வந்த பிறகு பார்க்கலாம். விசில் போட்டாச்சு. வாங்க விசில் அடித்த பிறகு வந்து பார்க்கலாம். பாருங்க மேம், விசில் வந்துடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடும் போது காட்டலாம் வீடு வேணான்னு சொல்லிட்டு. எக் பிரியாணி ரெடி. ஓகேங்களா? சாப்பிடும்போது அந்த டைமே ஒரு ஓப்பன் பண்ணி காட்டலாம். எக் பிரியாணி ரெடி ஆச்சு. பார்க்கலாம். மேடம் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னையா வாசனைக்கே சொக்குப்பொடி கீழே சொந்ததா? சொக்குப்பொடி வச்சிருக்கம்மானே. என்ன புதுசாக பாட்டெல்லாம் பாடுறேன். எக் பிரியாணி ரெடி. நாங்கள் எல்லாமே சொல்லுமே இருக்கும். குறைஞ்சிருச்சு, அதில் தான் பிடிச்சிருந்தேன். ம். பொறுத்துக்குச்சு. எதிர்த்து வரடா, சாப்பிடலையா? எவன் சாப்பிட்டானே சாப்பிடலானே, நம்ம சாப்பிடலாம். பால் எடுத்து மாதிரி இங்கே பாருங்க, பாருங்க, பிரியாணி செம்மையாக இருக்குது. ம். ஹாய் 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 ஹாய். வாங்க வாங்க. ஓ, எக் பிரியாணியா? இங்கே பாருங்க, பக்குவமாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ம். வாசனை நல்லா தானே இருக்குது. சுட சுட அந்த குளிருக்கு அந்த மாதிரி பிரியாணி அல்ல? செம்மையாக இருக்குது. சூடு கொஞ்சம் தாங்கலை. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏய், சாப்பாடு நல்லா இருக்கா தம்பியா? வாங்க போய் சொல்கிறேன், வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி வரேன்.